கார்த்திக் கூட சேர்ந்து வாழ்ந்தாதான் நீ சந்தோஷமா இருப்பதனா? உனக்காக கார்த்திக் சூசைட் பண்றது தக்கன போயிட்டான். நாங்க தான் காப்பாத்தி வச்சிருக்கோம்னு பசுபதியும் புவனேஸ்வரியும் சேர்ந்து தனாவுடைய மனசை மாத்த ட்ரை பண்றாங்க. புவனேஸ்வரி கேட்டது மாதிரி முகூர்த்த புடவைய புடவைக்காரர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. யாருக்குமா கல்யாணம்னு கேட்க, அதெல்லாம் உனக்கு எதுக்கியான்னு பசுபதி காசை கொடுத்து அனுப்புறாரு. நீ போய் கார்த்திகை பெயில எடுத்துட்டு வந்துருனான்னு புவனேஸ்வரி சொல்ல பசுபதியும் போறாரு. அப்புறமா புவனேஸ்வரி முகூர்த்த புடவை தனா கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. நீ இதை மாத்திக்கோ, நான் கொஞ்சம் நகை இருக்குது எடுத்துட்டு வரேன்னு சொல்ல தனா தயங்கி போய் நிக்கிறாங்க. என்ன தனா, நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். அந்த கதிர் கட்டின தாலி இனிமேல் உன் கழுத்துல இருக்கக்கூடாது. உன்னுடைய லட்சியம் நிறைவேறணும்னா கார்த்திக் கட்டுற தாலி தான் உன் கழுத்துல இனிமேல் இருக்கணும்னு சொல்றாங்க. பசுபதி கார்த்திகை பெயில்ல கூட்டிட்டு வெளியே வர்றாரு. இன்னைக்கு உனக்கும் தனாக்கும் கல்யாணம், நீ சூசைட் பண்ணலாம் ட்ரை பண்ணன்னு போய் சொல்லி வச்சிருக்கோம், அதையே நீயும் ஃபாலோ பண்ணிக்கன்னு சொல்றாரு. புவனேஸ்வரி வீட்ல இருந்து புடவைக்காரர் வெளியே வரதை பார்த்ததும் மாயாவும் கதிரும் அவர்கிட்ட பேச்சு கொடுக்கறது மாதிரி அங்க ஒரு கல்யாணம் நடக்க போதுங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. புவனேஸ்வரி தான் தனாவை கடத்தி வச்சிருக்காங்க, அவளுக்கும் கார்த்திக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு மாயா சொல்ல அதை கேட்ட ஜானகி ஷாக் ஆகுறாங்க. இதோட ப்ரோமோ முடியுது.